மகளுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. காலையில் ஸ்கூல் போகிற டைமில் அவசர அவசரமாக எதையும் தேடாதம்மா, முந்தின நாள் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குமான்னு சொன்னான். இன்றைக்கி காலையிலையும் அப்படி தான் அவசர அவசரமாக எதையோ தேடி ஜிப்பை பிடிச்சி இழுத்து அந்த ஜிப்பு அறந்து அதே பேக்கோடு அப்படியே டென்ஷனாக தான் போனாங்க. அவள் போன பிறகு அவங்க அப்பா கிளம்பி போனார். இதே டென்ஷன் தாங்க. இந்த டென்ஷன்லேயே பாருங்கள் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றத சொல்ல மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், கூடவே பார்த்தீங்கன்னா அரைக்கீரை பொரியல், முட்டை வறுவல், மாதுளம்பழம் ஜூஸ். பாருங்கள் எங்கள் கிச்சன் இப்படி தான் இருக்குது. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டு பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக ஷிங்கையும் நல்லா ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நான் போனது இந்த மிக்சி பக்கம்தான். ஜூஸ் போடுறேன்ற பேரில் ஜூஸ் எல்லாம் சிந்தி அப்படியே பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. அதனால் அதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். துடைக்கிறப்ப உன்னை ஞாபகத்துக்கு வருது பாருங்கள், மிக்ஸி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் துடைக்கிறப்ப ஆனில் இருக்கும், நம்ம அப்படியே சுற்றி எடுத்து வச்சுருவோம். திடீர்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. அடுத்தது ஸ்டவ்வை போய் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்புத்தட்டையும் சுத்தமாக தொடச்சாச்சு. கிச்சன் வேலை முடிஞ்சுது. பட் வெள்ளிக்கிழமை வேலை இன்னும் முடியலை. இன்னும் வாசல் கழுவுறது, வீடு கழுவுறது, பூஜை பாத்திரம் தேய்க்கிறது, சாமி கும்பிட்றது, நிறைய வேலை இருக்குது.